வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு குறித்தான பேச்சுவார்த்தையானது சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் இல்லத்தில் தொடங்கியிருக்கிறது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும், அதேபோல தேமுதிக சார்பாக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா தேமுதிகவிற்கு 4 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த தடவை தேமுதிக தரப்புல என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு? தேமுதிகவை பொறுத்தவரையிலே இந்த முறை அவர்களுடைய அந்த வாக்கு சதவீதம் என்பது அவர்கள் கணிசமாக உயர்ந்திருப்பதாக தேமுதிக சார்பிலே நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தங்களுக்கு கடந்த ஆண்டுகள் போல இல்லாமல், அதாவது குறிப்பாக 2019 போல இல்லாமல் 2014 எப்படி 14 சீட்டுகள் கொடுக்கப்பட்டதோ அதுபோல 14 சீட்டுகள் வேண்டும் என்று அவர்கள் முதற்கட்டமாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலே 4 அல்லது 5 இடங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்த பிறகுதான் எத்தனை சீட்டுகளை கொடுக்க அதிமுக முன்வந்திருக்கிறது என்ற விவரம் நமக்கு தெரிய வரும். இந்த சந்திப்பு பொறுத்தவரையிலே அரசியல் அரங்கிலே ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இது 2 கட்சிகள், அதாவது அதிமுக மற்றும் தேமுதிகவை சார்ந்த தொண்டர்கள் அல்லது கட்சியினருக்கு மட்டுமான ஒரு செய்தியாக அல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும், அரசியலை விரும்பக்கூடிய அரசியல் நோக்கர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கிய சந்திப்பாக இருக்கிறது. ஏனென்றால் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது என்றால், நாம் முன்பே குறிப்பிட்டது போல தேமுதிகவினுடைய அந்த வாக்கு வங்கி என்பது ஒரு தொகுதியில வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய காரணத்தால் பல தொகுதிகளில் அவர்களுடைய வாக்கு வங்கி என்பது ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில தான் தேமுதிக ஒரு முக்கிய கட்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தல்களை பார்க்கப்படுகின்றது. அவர்களுக்கு பல தொகுதிகளில ஆயிரக்கணக்கான வாக்குகள் இருக்கக்கூடிய நிலையில அந்த வாக்கு சதவீதம் என்பது ஒரு வேட்பாளரை வெற்றியடைய செய்யவும், ஒரு எதிர்த்தரப்பு வேட்பாளரை தோல்வியடை செய்யவும் ஃபேக்டராக, ஒரு முக்கிய காரணியாக அமையக்கூடிய வாக்கு வங்கியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அதிமுக தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தேமுதிகவை கூட்டணிக்கு அழைக்க சென்றிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.